நாகை மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் அதிமுக 5 இடங்களையும் திமுக 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளது. நாகை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 6 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டதன் அடிப்படையில் அதிமுக 5 இடங்களிலும் திமுக 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. அதன்படி நாகை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட மனிதநேய ஜனநாயக கட்சி வேட்பாளர் தமிமுன் அன்சாரி 64,732 வாக்குகள் பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கூட்டணியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் கட்சி முகமது ஜபருல்லாவை 21,102 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கீழ்வேளூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் மதிவாணன் 61,509 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் மீனாவை 10,297 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மணியன் 60,567 வாக்குகள் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேந்திரனை 23,579 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதேபோன்று பூம்புகார் தொகுதி அதிமுக வேட்பாளர் பவுன்ராஜ் 87,666 வாக்குகள் பெற்று திமுக கூட்டணி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் ஷாஜஹானை 19,935 வாக்குகள் வித்தியாசத்திலும், மயிலாடுதுறை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் 70,949 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்பழகனை 4,778 வாக்குகள் வித்தியாசத்திலும், சீர்காழி தொகுதி அதிமுக வேட்பாளர் பாரதி 76,487 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் கிள்ளை ரவீந்திரனை 9,003 வாக்குகள் வித்தியாசத்திலும் தோற்கடித்தனர்.